இச்சபோட் சினிமாவில் எது இப்படி நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, முத்துவும் ஜாக்லினும் ரொம்ப நேரமாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய விஷயங்கள் வந்து முத்து சொன்ன விஷயங்களை பார்த்துருவோம். ஸோ முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து, இந்த வாரம் வந்து அந்த ஒரு விஷயம் நான் பண்ண ஒரு தப்புனால இப்போ நான் அந்த ஒரு தப்பு தான் முன்னாடி வந்துருச்சே தவிர, நான் போட்ட எஃபோர்ட் எல்லாமே வந்து தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா மட்டும்தான் வந்து என்னோடய எஃபோர்ட்டை வந்து பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ பல்பை பிடிச்சிட்டு அவ்வளோ நேரம் நின்று கை ஒழிச்சுதா செல்லம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய எஃபோர்ட் வந்து நான் பண்ண தப்புனால எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சோ அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறமா வந்து ஒரு இன்சிடெண்ட் வந்து சொன்னார். ஸோ விஜய் சேதுபதி வந்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி முத்து வந்து அவரோட தப்பை வந்து ஒத்துக்கிட்டாரு, நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து முத்து வந்து சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமா ஆடியன்ஸை பார்த்து, என்ன நீங்கள் இன்னும் கன்வின்ஸ் ஆகலையா அப்படிங்கிற விஷயம் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணி எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு நான் மன்னிப்பும் கேட்டுட்டேன். நான் மன்னிப்பு கேட்டும் வந்து அதை ஏற்றுக்கலையே அப்படிங்கிற ஒரு கஷ்டம் எனக்கு இருந்தது. ஏன்னா என் பக்கம் நியாயம் இருக்குது. அப்படிங்கும்போது என் பக்கம் என்ன நியாயம் அப்படின்னா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு நியாயம் இருக்குல்ல. அட்லீஸ்ட் அதுக்காகவாவது ஏற்றுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்து என் மேலே ரொம்ப கன்சர்னாக இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ நான் வந்து ரொம்ப பிளெஸ்டாக வந்து ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவர் என்ன நினைக்கிறார், அவர் எனக்கு என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறத என்னால் அழகாக புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன சுயநலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை கண்டிப்பாக வந்து நான் மாற்றி ஆகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயத்த வந்து முத்து சொன்னது பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா விமர்சனங்கள் எல்லாம் விட்டுட்டு உழைச்சிட்டே இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து இப்போ எனக்குள்ளே ஓடிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா திரும்பவும் வந்து அந்த கேம் பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஜாக்லின் ஒரு பக்கம் வந்து அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மஞ்சரி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம 2 பேரோட கேமே வந்து மாறுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மஞ்சரி இல்லாமல் ஏன் என்னால் இருக்க முடியல அப்படின்னா, மஞ்சரி வந்து இந்த வீட்டில் எனக்கு ஒரு கண்டஸ்டண்ட்டாகவே வந்து தெரியல. அவங்க கூட இருக்கும்போது ஒரு கம்ஃபர்டபுள் இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க ஒரு பக்கம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களோட கான்வர்சேஷனில் ஹைலைட்டாக இருந்த விஷயங்கள். ஸோ ஆனால் ரொம்பவே உடஞ்சி போயிருக்காங்க. ஸோ நாளைக்கு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து முத்துவுக்கு வந்து பயங்கரமான ஒரு பூஸ்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.